நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் உங்க மண்டைக்குள்ள ஓடுற எண்ணங்கள், அதாவது அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற உங்க எதிர்பார்ப்பு, இது எல்லாமே ஏதோ ஒரு காத்துல நடக்கிற விஷயமோ இல்ல ஒரு மாயாஜாலமோ கிடையாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நாம பொதுவா நம்ம மூளைய ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர், ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட், அப்படிதானே நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம அலச போற இந்த டீப் டைவ் மூளைய பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த பார்வையையும் தலைகீழா மாத்த போகுது. நிச்சயமா. நவீன நரம்பியல் ஆய்வுகளையும் பழங்கால சித்தர்களோட ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மூளைங்கிறது ஒரு மிதக்கும் அண்டம், அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிற உண்மை ரொம்ப தெளிவா புரியுது. இந்த விரிவான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க வேலைக்கு போற அவசரத்துல இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ புதுசா கத்துக்கணும்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்க மூளை, உங்க மூச்சு, அப்புறம் உங்க எண்ணங்கள், இது மூணும் எப்படி பிணைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். மூளை ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. அது செரிப்ரோஸ்பைனல் திரவம், சுருக்கமா CSFன்னு சொல்ற ஒரு திரவத்துல முழுமையா மிதந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு திரவத்துல மிதக்குதுன்னா இப்ப நாம நடக்கும்போதோ ஓடும்போதோ மூளை போய் மண்டையோட்டுல இடிச்சுக்காம இருக்க ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அந்த தண்ணி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட், அது ஒரு கவசம் மாதிரி தான். ஆனா அது வெறும் பாதுகாப்புக்கான குஷன் மட்டுமான்னு கேட்டா இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. ஓ, வேற என்ன பண்ணுது அந்த தண்ணி? இந்த CSF திரவம் சாதாரண தண்ணி கிடையாது. இது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், அப்புறம் பல தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு மின் கடத்தி, அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ஃப்ளூயிட். அப்போ ஒரு பேட்டரிக்குள்ள இருக்கிற ஆசிட் மாதிரி இந்த மூளை நீர் செயல்படுதா? ஆமா, துல்லியமா அதேதான். மூளைக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்கள் தங்களுக்குள்ள பேசிக்குதுன்னு சொல்றோம்ல, அந்த சிக்னல்கள் எல்லாம் பாஸ் ஆகணும்னா மூளை செல்கள் எப்பவுமே இந்த எலக்ட்ரோலைட்டிக் திரவத்துல நனைஞ்சிருக்கணும். அப்ப நான் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு பௌதீக தொடர்பு இல்லாத ஐடியா கிடையாது. அது என் மூளைக்குள்ள இருக்கிற தண்ணீர்ல ஏற்படுற பிசிக்கலான மின்சார அதிர்வுகள் மட்டும்தானா? சரியா சொன்னீங்க. உங்களோட ஒவ்வொரு கோவமோ சந்தோஷமோ அந்த தண்ணீர நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான். வாவ், இந்த எலக்ட்ரானிக் கருவி பாதுகாப்பா இருக்க ஒரு தண்ணியில மிதக்குது. அந்த தண்ணியே கரண்ட கடத்துற பேட்டரியா மாறி தகவல் பரிமாற்றத்துக்கு உயிர் ஊட்டுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது ஒரு சூப்பரான சயின்ஸ். இப்போ இதுலயே அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த மூளை நீர் எப்பவுமே ஒரே இடத்துல அப்படியே நிக்காது. சுழற்சியில இருக்குமா? ஆமா, முதுகு தண்டுல இருந்து மூளைக்கு இயற்கையாவே ஒரு சுழற்சியில தான் இருக்கும். ஆனா நாம சாதாரணமா மேலோட்டமா மூச்சு விடும்போது இந்த சுழற்சி ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்கும். மெதுவான எந்த அளவுக்கு மெதுவா? ரொம்ப ஸ்லோ. அதனால மூளையில பெரிய அளவுல எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸும் நடக்காது. இங்கதான் சித்தர்களோட வாசி யோகம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி உள்ள வருது. வெயிட், இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நான் மூச்சை உள்ள இழுக்கும் போது காத்து நேரா என் நுரையீரலுக்கு தானே போகுது. ஆமா, லங்ஸுக்கு தான் போகுது. ஆனா நீங்க சொல்ற அந்த CSF திரவம் முதுகு தண்டுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் ஒரு சீல் வைக்கப்பட்ட சிஸ்டம்குள்ள இருக்கு. நுரையீரல் வேற, முதுகு தண்டு வேற. கரெக்ட். அப்போ நான் காத்து உள்ள இழுக்கிற அந்த வாசியோகம் எப்படி முதுகு தண்டுல இருக்கிற தண்ணிய மூளைக்குள்ள பம்ப் பண்ண முடியும்? காத்துக்கும் மூளை நீருக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இல்ல? ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா மூச்சு விடும்போது நுரையீரல் மட்டும் லேசா விரிஞ்சு சுருங்கும். ஆனா வாசி யோகத்துல சொல்ற மாதிரி ரொம்ப ஆழமா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மூச்ச உள்ள இழுத்து அழுத்தும் போதோ உங்களோட டயப்ரம் முழுமையா கீழ் நோக்கி இறங்கும். ஓகே, அந்த வயிறு விரியற மாதிரி ஆகுமா? ஆமா, அப்படி இறங்கும் போது உங்களோட வயிற்று பகுதியில ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகும். இந்த ஏர் பிரஷர் நேரா உங்களோட முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில போய் அழுத்தும். அந்த அழுத்த விசை முதுகுத்தண்டுல தங்கி இருக்கிற CSF திரவத்தை ஒரு நீரூற்று மாதிரி மேல மூளைய நோக்கி பீறிட்டு பாய செய்யும், ஒரு பம்ப் மாதிரி. ஓ, அப்போ நுரையீரல் நேரடியாக மூளை நீரை தொடல, ஆனா மூச்சு காத்து உருவாக்குற அந்த பிரஷர் வயித்துல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி முதுகுத்தண்டை ஒரு பிரஷர் பம்ப் மாதிரி செயல்பட வைக்குது. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மெதுவான நீரோடை பாறைகளை தழுவி செல்லும், அதனால அழுக்கு போகாது. ஆனா ஒரு வேகமான அருவி பாறைகள் மேல விழும்போது
அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடும்ல. ஆமா, ஒரு பவர் வாஷர் மாதிரி. அதேதான். வாசி யோகத்தின் மூலமா நம்ம உருவாக்குற இந்த பிரஷர் மூளை நீரை ஒரு பவர் வாஷர் மாதிரி மாத்துது. மூளைக்குள்ள தேங்கி இருக்கிற கழிவுகள், டாக்ஸின்கள் எல்லாத்தையும் இந்த பவர் வாஷர் சுத்தப்படுத்துது. மூச்சு காத்த வச்சு மூளைக்குள்ள ஒரு பவர் வாஷர் ஆன் பண்ண முடியுங்கிறது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இததான் சித்தர்கள் வாசின்னு சொன்னாங்களா? ஆமா, இந்த வாட்டர் பிரஷர் ரகசியத்தை தான் அவங்க வாசின்னு அழைச்சாங்க. சரி, இப்போ இதுக்கு நேர்மாறான ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒருத்தர் எந்த மூச்சு பயிற்சியும் செய்யல, எப்பவும் போல அரைக்குறையா மூச்சு விட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அந்த பிரஷர் பம்ப் ஆக்டிவேட் ஆகவே இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த மூளை நீர் மூளைக்குள்ளேயே தேங்கினா என்ன விளைவுகள் வரும்? தண்ணீர் எங்க தேங்கினாலும் அங்க ஆபத்து தான். மூளை நீர் ஓட்டம் சீரா இல்லாம ஓரிடத்துல தேங்கும்போது அந்த தண்ணீர்ல உள்ள தாதுக்கள் எல்லாம் படிஞ்சு அது சுண்ணாம்பு தன்மை அடைய ஆரம்பிக்கும். சுண்ணாம்பு தன்மையா? கால்சியம் படிகிற மாதிரியா? ஆமா, நவீன மருத்துவத்துல இது ரொம்ப தெளிவா பீனியல் கிளாண்ட் கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பீனியல் சுரப்பிங்கிறது நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு. ஓ, இந்த தூக்கம் மெலட்டோனின் உற்பத்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமே அதுவா? அதேதான். அந்த இடத்துல திரவம் சுழலலனா தண்ணீர்ல இருக்கிற கால்சியம், ஃப்ளூரைட் மாதிரியான தாதுக்கள் அங்கேயே படிஞ்சு அந்த பீனியல் சுரப்பிய ஒரு சுண்ணாம்பு பாறை மாதிரி மாத்திடும். நிஜமாவா? என் மூளை கூட ஒரு பாறையா? பிசிக்கலா அதுதான் நடக்குது. பைனியல் சுரப்பி கடினமாயிடுச்சுன்னா தூக்கமின்மை, மன அழுத்தம், சிந்தனையில தெளிவில்லாம போறதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை காரணமா அமையுது. வெளியில இயற்கையில ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருந்தா அந்த தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா ஒரு குட்டையில தேங்கி நின்னா பாசி பிடிச்சிடும். அதேதான் உள்ளேயும் நடக்குது இல்லையா? இததான் சித்தர்கள் அண்டத்துள் உள்ளதுதான் பிண்டத்திலும் அப்படின்னு சொன்னாங்க. ஓடுற நீர் தெளிவா இருக்கும், தேங்கிய நீர் குட்டையாகிடும். நான் குனிஞ்சுக்கிட்டு மேலோட்டமா மூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் என்னோட மூளைக்குள்ள நான் ஒரு பாசி படிஞ்ச குட்டையை உருவாக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா. இதனாலதான் திருமூலர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தன்னோட திருமந்திரத்துல இத பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, மூச்சு காற்ற முறைப்படுத்தினா உடல் அழியாது, காயகல்பம் மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. கரெக்ட். நாம இதுவரைக்கும் காயகல்பம்னா ஏதோ மலை உச்சியில கிடைக்கிற மூலிகை, அத சாப்பிட்டா சாகா வரம் கிடைக்கும்னு கதைகள்ல படிச்சிருக்கோம். ஆமா, அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மித்த உடைக்கணும். திருமூலர் சொன்ன காயகல்பம் எந்த மூலிகையும் கிடையாது. இந்த சிஎஸ்எஃப் திரவத்தை வாசி யோகம் மூலியமா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த காயகல்பம். வாவ், மூளை செல்கள் சோர்வடையாம பாத்துக்கிற அந்த மெக்கானிசத்தை தான் அவர் அப்படி குறியீடா சொல்லியிருக்காரு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா வயசாகும் போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வயதாகும் போது ஏற்படும் மறதி, மூளைச்சோர்வுக்கு முக்கிய காரணம் இந்த மூளை நீரின் சுழற்சி குறையறது தான். அப்போ வயசாயிடுச்சு அதான் ஞாபக மறதி வருதுன்னு நம்ம சமாதானம் சொல்லிக்கிறது தப்பா? அது வெறும் திரவ சுழற்சியோட குறைபாடு தானே? ஆமா, மூச்சு பயிற்சி மூலமா இந்த நீரை மூளை முழுவதும் பீரிடட் செஞ்சு எலக்ட்ரான்களை உற்சாகமா வைக்கும்போது வயதானாலும் ஒரு மனுஷனால முழு ஞானத்தோட இருக்க முடியும். இது நம்ம சோர்சஸ்ல இருக்கிற ஒரு உருவகத்தோட, அதாவது மெட்டபரோட ரொம்ப அழகா பொருந்ததே. சிவனோட தலையில இருந்து கங்கை நதி பாய்வது மாதிரி ஒரு உருவகம் கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். அத கொஞ்சம் உற்று கவனிங்க. சிவனோட தலை அப்படிங்கிறது நம்மளோட மூளை. அங்கிருந்து பாயிற கங்கை நதி தான் இந்த சிஎஸ்எஃப் திரவம். ஓ, இது வரைக்கும் இதை நம்ம ஒரு புராண கதையா மட்டும்தானே பார்த்திருக்கோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய நரம்பியல் சயின்ஸ் இருக்கு பாருங்க. கங்கை எப்படி சிவனோட தலைய குளிர்விக்குதோ அதே மாதிரி இந்த மூளை நீர் சுழற்சி சீரா இருக்கும்போது மூளையில ஏற்படுற உஷ்ணம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கிடுது. மூளை ரொம்ப கூலாவும் தெளிவான நிலையிலும் செயல்படுது. புராண கதைகளுக்குள்ள அனாட்டமியை எவ்வளவு துல்லியமா ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அறிவாற்றல் அப்படிங்கிறது வெறும் தகவல்களை சேர்ப்பது மட்டும் இல்ல, மூளையோட பௌதீக தன்மைய, பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுலயும் இருக்குன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது வரைக்கும் நாம பேசுனத ஒரு தடவை சுருக்கமா பாத்துருவோம். மூளை ஒரு சாதாரண உறுப்பு கிடையாது. அது மின்கடத்தியான மூளை நீர்ல மிதக்கிற ஒரு அண்டம். வாசி யோகம்ங்கிற பிரஷர் பம்ப் மூலமா அந்த நீரை சுழல செஞ்சு பைனியல் சுரப்பி சுண்ணாம்புத்தன்மை அடையாம தடுத்து முதுமையிலையும் நம்ம மூளை சோர்வின்றி வாழ முடியும். சரியா? ரொம்ப கரெக்டா சுருக்கமா சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு அவங்க சொந்தமா சிந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுங்களேன். கண்டிப்பா. இந்த ஆதாரங்கள்ல விவாதிக்கப்பட்ட தகவல்களை வச்சு இதுவரைக்கும் நம்ம வெறிப்படியா பேசாத ஒரு புதிய கோணத்தை நேயர்களோட சிந்தனைக்கு விட நினைக்கிறேன். சொல்லுங்க, என்னது? நாம பார்த்தோம், நம்ம எண்ணங்கள் என்பவை மூளை நீர்ல ஏற்படுற வெறும் மின்சார அதிர்வுகள் தானே. ஆமா. அதே மாதிரி நம்ம மூச்சு காற்று தான் அந்த நீரோட அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம். கரெக்ட். அப்படியானால் இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த நிமிஷம்
உள்ளிழுக்கிற ஒவ்வொரு மூச்சின் ஆழமும் அதோட வேகமும் தான் அடுத்த வினாடி நீங்க சிந்திக்க போற எண்ணத்தோட தரத்தை நேரடியாக தீர்மானிக்கிறதா? வாவ். உங்களோட மூச்சு தான் உங்க எண்ணத்தோட சிற்பியா அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட மூச்சு தான் உங்க எண்ணத்தோட சிற்பியா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. உங்களோட அடுத்த மூச்சை ரொம்ப ஆழமா எடுங்க. உங்க எண்ணங்களை நீங்களே செதுக்குங்க. இந்த விரிவான தேடல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும் நம்புறோம். இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பிடிச்சிருந்தா அண்டர் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.